அனைவருக்கும் வணக்கம். எம்பி வெளிச்சம் அஸ்ட்ரோ டிவியினர் அனைவருக்கும் அன்பான மாசி மாத வாழ்த்துக்கள். இந்த மாசி மாதத்தில் சூரிய பகவான் கும்பத்துக்கு வரக்கூடிய கும்பராசிக்கு வரக்கூடிய தருணம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா விசேஷம்னு பார்த்திங்கன்னா மகா சிவன் ராத்திரி மயான சூறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷம் அற்புதமாக நடக்க இருக்கும். இந்த அமாவாசை மாசி அமாவாசையில் இந்த மயான சூறை என்பது என்னன்னா, சிவபெருமானுக்கு பிரம்மனால் ஏற்படக்கூடிய தோஷம் தான் பிரம்மகத்தி தோஷம். அந்த தோஷத்தின் மூலிமா பார்த்திங்க அப்படின்னா அந்த சிவனுக்கு பார்த்திங்கன்னா அந்த கபாலம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சிவனை கைப்பற்றியிருக்கும். அந்த கபாலை கைப்பற்றுறதுனால சிவனுக்கு அன்னம் ஆகாரம் இல்லாமல் இருப்பார். அவர் தன்னுடைய கணவரை காப்பாற்றணும் என்ற ஒரு சூழ்நிலைக்காக அங்காளம்மன் அவதரித்து அந்த கபாலத்தை அவர்கிட்ட விடுவிக்கிறதுக்காக போராடுவாங்க. போராடி அதிலிருந்து அந்த கபாலை விடுவிக்கிற நேரம் தான் அந்த மயான சூறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எதுக்காக இது மாதிரி விசேஷம் நடந்தது, இதிலெல்லாம் நமக்கு என்ன இதில் பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் பிரம்மகத்திய தோஷம், பிரம்மனால் ஏற்படக்கூடிய தோஷம், பித்ருக்களால் ஏற்படக்கூடிய தோஷம், குருவினால் ஏற்படக்கூடிய தோஷம், குருவினால் ஏற்படக்கூடிய சாபங்கள், இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த அங்காளம்மன் மயான சூறையில் கலந்து கொண்டு அங்காளம்மன் அருள் பெறும்போது சிவபெருமானுக்கு அந்த பிரம்மனால் ஏற்படக்கூடிய தோஷம் நிவர்த்தி ஆகிறது என்பதால், அதே போல் இந்த அங்காளம்மனுடைய மயான சூறையில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு நபர்களுக்குமே இந்த மாதிரி குருவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், பிரம்மனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், முன்னோர்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படின்றது ஒரு ஜோதிட பழமொழி, ஒரு சாஸ்திரமும் கூட. அதனால் ஒவ்வொரு நபர்களும் மறக்காமல் இந்த அங்காளம்மன் மயான சூறையில் இந்த மாசி மாதத்தில் கலந்து கொள்வது மிகப்பெரிய விசேஷமும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் ஏற்படுத்துகிற அற்புதமான ஆண்டாக இந்த வருஷம் அமைய இருக்கிறது. இந்த 2026 வரக்கூடிய மாசி மாத திருவிழா. அது மட்டும் இல்லை, இந்த வருடம் மாசி மாதத்தில் பார்த்தோன்னா, ஏன்னா கும்பத்திலே சூரிய பகவான் வராரு. அதனால் ஒவ்வொரு மக்களுக்கும் நிறைய நெருக்கடிகள், நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். அது மட்டும் இல்லை, இதில் உயிர் இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சிறு சிறு குழந்தைகள், அதாவது 18 வயதுக்கு உள்ளே இருக்கிறவர்கள பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தினால் விபத்து ஏற்படுவதோ, விமானத்தினால் ஏற்படக்கூடிய விபத்துகள், அப்படி இருக்க விபத்துகள் நிறைய அந்த மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. விமான விபத்துகள், கடற்படை சம்மந்தப்பட்டது, நீர்வழி போக்குவரத்துகள் நிறைய விபத்துகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கிறது. இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கிறது. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கூட உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருக்கிறதுக்கான காலகட்டங்கள் இந்த மாசி மாதமாக இருக்கிறது. அதனால் உடல் மீது அக்கறை இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தை ஓட்டும் பொழுது நிறைய கவனங்கள் இருக்க வேண்டும். கவனச்சிதைவினால் தான் அந்த விபத்துகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்க போகிறது. அது மட்டும் இல்லை, விமானத்தில் பயணம் செய்பவர்கள், விமான ஓட்டுநர்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு கவனத்தோடு இருந்து செயல்பட்டீர்கள் என்றால் இதிலிருந்து நம்ம வெளிப்பட்டு வரலாம். அதே போல் ஒவ்வொரு வியாழக்கிழமை, ஒவ்வொரு வாரத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை நாளன்று குரு பகவானை நீங்கள் பிரார்த்தனை செய்வதன் மூலியமாகவும், இந்த மாசி அமாவாசையில் மயான சூறையில் கலந்து கொண்டு அந்த அம்மன் அருள் பெறுவதன் மூலியமாகவும் உங்களுக்கு பிரம்மனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகி மென்மேலும் குடும்பத்தில் வளர்ச்சியும் செல்வாக்கும் மகிழ்ச்சியும் ஏற்படும் என்று சொல்லி எம்பி வெளிச்சம் அஸ்ட்ரோ டிவி அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.